நம்ம பொதுவாக தான் பேச முடியும். நம்ம வந்து யார் இவன்னு சொல்ல முடியாது. இப்போ விஜய் வந்தா அவர் என்ன செய்ய போறோம் யாருக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து பார்க்கட்டும் ஒரு வாட்டி. எல்லாத்தையும் போட்டாச்சு நம்ம. அவர் வந்து பார்க்கட்டும் என்னதான் செய்யறான்னு பார்ப்போமே. நம்ம இருக்கு. ஆமா எல்லாரும் இளைஞர்லாம் அதான் தரப்போறாங்க இந்த வாட்டி. நம்ம எல்லாத்துக்கும் போட்டாச்சு. இவர் ஒருத்தர் கடைசி நம்ம வயசு முடிய போகுது. இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. வந்தாலும் சரி வராட்டி சரி. அது மக்கள் கையில தான் இருக்கு. நம்ம கையில ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் நம்ம சொல்ல வேண்டியது. போன வாட்டி வந்து ஸ்டாலின் போட்டேன். அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா போட்டிருக்கேன். அதாவது யார் வந்தாலும் சரிங்க, அந்த நேரத்துக்கு நம்ம ஓட்டு போடுறோம் பொதுவாக. அங்கே போய் உட்காந்து அவங்க வேலை காமிச்சிடறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? இது செய்கிறோம் அது செய்கிறோன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் செய்கிற மாதிரி இல்லையே. பேசலாம். ஒரு மீட்டிங்கில் பேசலாம். அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கலாம். நடைமுறை எப்படி ஆகுதுன்னு தெரியாது. ஏன்னா மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்காங்க அதுதான். அதாவது நான் போடுறது மட்டும் இல்லை ஆமா ஆமா நான் இந்த வாட்டிக்கு அவர் போடலான்னு ஆசைப்படுறேன். காரணம் என்னன்னா அவர் என்னதான் செய்ய போறாரு. நம்ம வயசு முடிஞ்சு போச்சு. இல்லை நானும் 77 ஓட்டு போட்டா இருக்கேன். 77 ஓட்டு போட்டிருக்கேன். எம்ஜிஆர் காலத்தில் 77 போட்ட ஓட்டு மொத அது இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்கேன். எல்லா வருஷம் எல்லா லிஸ்ட்லேயும் என் பேர் இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் வந்தால் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. பொதுவாக நடைமுறை உள்ள போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம உழைச்சாதான் காசு. நம்ம உழைப்பு தான், வேற ஒன்றும் இல்லை. முழு வீடியோவை எங்களது யூடியூப் சேனலில் பார்க்கலாம்.